இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அதில் இன்னைக்கு முக்கியமான செய்திகள்னு முதல்ல பார்க்கும்போது ஹவுதிக்களை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவுடைய பத்திரிகையிலேயே என்ன செய்திகள் வந்திருக்குன்னா, இப்போ தொடர்ந்து ஹவுதிக்கள் இந்த ரஃபாவை தாக்குறதுனால அவங்களும் கடுமையான தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க. செங்கடல், ஏடன் வளைகுடா, இந்திய பெருங்கடல், மத்திய திரைக்கடல்னு சொல்லி 4 பகுதியிலுமே அவங்களுடைய தாக்குதலை விரிவுபடுத்தியிருக்காங்க. முக்கியமாக இந்த அனாதையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது மணிக்கணக்கான தாக்குதல்களை செய்து கொண்டே இருக்கிறதாக அவர்களுடைய ஊடகத்திலே செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த கடந்த 4 நாட்களாக பார்த்தா அமெரிக்கா போர்க்கப்பலுக்கும் ஹவுதிக்களுக்கும் நேரடியாக நிறைய உக்கிரமான தாக்குதல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதுலேயும் ஏமன் அன்சாருல்லாவுடைய தலைவர் அப்துல் மாலிக் அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்தியிருக்காரு. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, பாலஸ்தீனத்தை இவர்கள்லாம் ஆக்கிரமித்து 76 வருஷம் ஆயிடுச்சு. பிரித்தானியா அமெரிக்காவுடைய உதவியோடு தான் இதை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கு. அவர்கள் தான் இதை தொடங்கி வைத்தாங்க. அவங்க தான் இதுக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு இணங்க அந்த சப்போர்ட்டில் மட்டும்தான் இஸ்ரேல் இத்தனை நாட்களாக இவர்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்காங்க. இஸ்ரேலுக்குன்னு எந்த ஒரு தனி சக்தியும் இல்லை. இப்போதும் பார்த்தா அதே பிரிட்டானியாவும் அமெரிக்காவும் பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டுதான் வராங்க. இந்த போருக்கு முக்கிய காரணமும் அவங்க தான். இப்ப ரஃபால தாக்குதல் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமும் அமெரிக்கா தான். ஆனாலும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மக்களுடைய அழுத்தத்தினாலையும் மாணவ மாணவிகளுடைய அழுத்தத்தினாலையும் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரஃபாவை தாக்காதீங்க, நீங்க ரஃபாவை தாக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், ஆயுதத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல கேன்சல் பண்ணாங்க. இது எல்லாமே அவங்களுடைய நாடகம் தான். ஆனா இப்பவும் என்ன பண்ணிருக்காங்க, அவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா தான் இருக்காங்க, கொடுத்து கொண்டுதான் இருக்காங்க. இந்த நிலையில இப்போது இஸ்ரேல் அங்க காசாவுல படும் தோல்வி அடைந்து கொண்டிருக்காங்க, பெரும் இழப்பை சந்தித்து கொண்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போராளிகள் சாதனை படைத்து கொண்டிருக்காங்க, இஸ்ரேலுக்கு விரக்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வடக்கு காசாக்குள்ள மீண்டும் உள்ள நுழைந்து அவங்களுடைய தோல்வியை அவங்களே உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப ஜபலியால ஏற்பட்டிருக்க தோல்வி அப்படிங்கிறது அவங்க நினைத்து பார்க்காத ஒன்றாக இருக்கு. வெறும் 1-2 நாள்ல மட்டுமே 70க்கும் மேற்பட்ட சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்காங்க, போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்கு இப்போது போர் செய்யறதுக்கே சிப்பாய்கள் பத்துறதில்ல. இப்ப அந்த போராட்டம் அப்படிங்கிறது உச்ச கட்டத்தை தொட்டிருக்குது. அதுலயும் போராளிகள் நல்லா திட்டம் தீட்டி எப்படி இவர்களை பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்கி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இவர்களுக்கு அதிக வலியையும் அதிக இழப்பையும் அந்த போராளிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் பத்தாது, இவங்களுக்கு கடைசியில தான் உண்மையான பெரும் இழப்பு காத்திருக்கு, பெரும் தோல்வி காத்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரஃபாலையும் அவங்க தோத்துதான் போறாங்க, போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வரதான் போகுதுன்னு சொல்றாங்க. அதுலயும் நாங்களும் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, எங்களுடைய 4ஆம் கட்ட தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கோம். முக்கியமா இஸ்ரேலுக்கு சம்பந்தமான எந்த கப்பலா இருந்தாலும் நாங்க குறி வச்சே தீர்வோம். நாங்க இந்த ஒரு வாரம் மட்டுமே 13 பேலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கோம். பேலஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தா இந்த கப்பலை எல்லாம் அழிக்கக்கூடிய ஏவுகணையாக இருக்கு. அதை 13 ஏவி இருக்கோம்னு சொல்றாங்க. அதுல 7 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அதுல 2 மத்திய திரைக்கடல்லையே நாங்க தாக்கியிருக்கோம். மத்திய திரைக்கடல் அப்படிங்கிறது இந்த 4ஆம் கட்ட தாக்குதல்ல தான் அவங்க கையெடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையும் செங்கடல், இந்திய பெருங்கடல், ஏழல் மலைக்குடல் தான் தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அதை இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க நாங்க 5 கப்பலையும் மத்திய திரைக்கடல்ல 2 கப்பலையும் நாங்க பின்வாங்க வச்சிருக்கோம் எங்களுடைய தாக்குதல் மூலமாக அப்படிங்கிறாங்க. இதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப அமெரிக்கா மற்றும் பிரிட்டானியாவுடைய சரக்கு கப்பலை எல்லாம் இந்திய பெருங்கடல்ல இருந்து வேற ரூட்டுக்கு சுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஏரியாவுடைய கண்ட்ரோல்ல பக்கத்தால இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல பயணிச்சா நாங்க தாக்கிடுவோம்னு சொல்லிட்டு இந்திய பெருங்கடல்லே வேற இடத்துல தூரமாக பயணிச்சுட்டு இருக்கனால பெரும் செலவு ஏற்பட்டு இருக்கு. அவர்களுக்கு அது நஷ்டம்தான். அதோட அவர் சொல்றாரு, இது மட்டும் இல்ல, இன்னும் சிறப்பான தாக்குதல்லாம் செய்யறதுக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அன்சாருல்லாவுடைய தலைவர் மலிக் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. உண்மையாலுமே ஹவுதிக்கள் காசா மக்களுக்காக கடுமையாக போராடி கொண்டிருக்காங்க. இந்த ஒரு வாரத்துல பார்த்தா அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் சேர்ந்து 15 வான் தாக்குதல்கள் ஹவுதிக்கள் மேல செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் அவங்க பின்வாங்கறதா இல்லவே இல்லை. இந்த வாரத்துல மட்டுமே MQ-9 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோனை வீழ்த்தி இருக்காங்க ஹவுதிக்கள். இதுவரையும் அந்த மாதிரி 5 தடவை அந்த ட்ரோனை வீழ்த்தி இருக்காங்க. MQ-9 அப்படிங்கிற ரொம்பவே அட்வான்ஸ்டான ட்ரோனு. அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, இவங்க தாக்குதலை செய்துட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி தாக்குதல் செய்யக்கூடிய அந்த 5 ட்ரோன்களை வீழ்த்தி இருக்காங்க. அடுத்து ஹிஸ்புல்லாவை பத்தி பார்த்தா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பலூன் மூலமாக உளவு கருவிகள்லாம் வச்சு லெபனான்ல நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அதை ஏற்கனவே தாக்கியிருந்தாங்க. இன்னைக்கு மீண்டும்
இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்கை டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் தான் இது. இது வந்து பார்க்கறதுக்கு பலூன் மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து ட்ரோனு. இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தகவலை வந்து திரட்டி வந்திருக்காங்க. அந்த ஸ்கை டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலூன் போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ட்ரோனையும் தாக்கியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த உளவு ராணுவ தளத்தையும் தாக்கியிருக்காங்க. அது வீடியோவாகவே வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்க அரபு சேனல்கள் எல்லாம் பார்க்க முடியும். இதனால அந்த உளவு தளம் அப்படிங்கிறது வந்து தரைமட்டமா இருக்கு. இதை 2002லயே கட்டியிருக்காங்க. ஆனா 2004ல இருந்து தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஸ்கை டியூ விமானத்தை. முக்கியமாக இதுல வரக்கூடிய தகவலின் அடிப்படையில தான் அங்க இருக்கக்கூடிய ட்ரோன்களை எல்லாம் வந்து வரிசைப்படுத்தி தாக்குதல் செய்வாங்களாமா. அதுலயும் இதை அமைக்கிறதுக்கு மட்டுமே $175 மில்லியன் அளவுக்கு வந்து அவங்க செலவு செஞ்சிருக்காங்க. இது முற்றிலுமாக அமெரிக்காவுடைய அக்ரிமெண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹிஸ்புல்லா எதை தாக்கியிருக்காங்கன்னா $175 பில்லியன் செலவு செய்து அமைத்ததை தான் அழிச்சிருக்காங்க. அதே போல லெபனான்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தெற்கு லெபனான்ல பொதுமக்களை குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுல 5 பொதுமக்கள் வந்து இறந்திருக்காங்க. அதனால உக்கிரமடைந்து என்ன இருக்காங்க, ரொம்பவே வீரியமான தாக்குதல்களை வந்து ஹிஸ்புல்லா செய்து கொண்டு இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப ட்ரோன்களை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து அவங்க S5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை பயன்படுத்துறாங்க. இந்த S5 ஏவுகணை பார்த்தா இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் மூலமெல்லாம் தாக்குதல் செய்யும் போது அதை வந்து பயன்படுத்துவாங்க. பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக மெட்டுலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளத்தை குறி வச்சு இந்த S5 அப்படிங்கக்கூடிய ஏவுகணையை ட்ரோன் மூலமாக செலுத்தி அவங்க தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் S5 ஏவுகணை தாக்கி இருக்குது. தாக்குனதுக்கு அப்புறம் அந்த ட்ரோனும் என்ன இருக்குன்னா அப்படியே தற்கொலை ட்ரோனாக மாறி அந்த ட்ரோனும் அதே இடத்துல உளுந்து அதுவும் தாக்குதலை செய்திருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக 2 தாக்குதல். ட்ரோன் மூலமாக ஏவுகணையை அனுப்பிவிட்டு ஃபர்ஸ்ட் ஏவுகணை தாக்குனதுக்கு அப்புறம் ட்ரோனும் வந்து தற்கொலையாக மாறி ட்ரோனும் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி அழித்து கொள்ளக்கூடிய விதமாக கட்டிடத்துல விழுந்து அது வெடிச்சிருக்குது. அதனாலதான் அந்த இடத்துல 3 பேர் இறந்திருக்காங்க, 5 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதை பத்தியும் அவங்க வீடியோவாகவே வெளியிட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஹிஸ்புல்லா இப்ப வந்து புது விதமான ஆயுதங்களையும் களமிறக்கியிருக்காங்கன்ட்டு. ஏற்கனவே எல்லாரும் சொன்னது என்னன்னா, ஹிஸ்புல்லாட்டு இருக்கக்கூடிய ஆயுதத்துல 5% கூட இன்னுமே அவங்க போர்ல களமிறக்கல அப்படின்னு சொன்னாங்க. 5% கூட இறக்கலைன்னா 95% நம்ம யாருக்குமே தெரியாத ஏவுகணைகள் தாக்குதல்கள்லாம் இஸ்ரேலுக்கு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது இப்பதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றாக புதுசா இறக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஹிஸ்புல்லாவுடைய நஸ்ருல்லா அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நாங்க இன்னும் முழுமையாக பயன்படுத்தல, அதிகமானதை பயன்படுத்தாம தான் இருக்கு. அதுலயும் நாங்க இப்ப என்ன பயன்படுத்திட்டு இருக்கோமோ அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப திறன் குறைந்ததுதான். நாங்க எதெல்லாம் புர்கான் ஏவுகணை, ஃபத்தஹ் ஏவுகணைன்னு சொல்றதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்பவே திறன் குறைந்ததுதான், இதை விட நாங்க பலமானதெல்லாம் வச்சிருக்கோங்கிறாங்க. அப்பவே அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பகுதி நேரம் தான் தாக்கிட்டு இருக்கோம், முழு நேரமா தாக்கல. முழு நேரமா தாக்குனா இன்னும் இழப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த சாதாரண ட்ரோனுக்கும் இந்த சாதாரண ஏவுகணைக்கு அவங்களுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. நாங்க மட்டும் முழு நீள போரை ஆரம்பிச்சு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் களமிறக்கிட்டோம்னா இஸ்ரேல் அவ்வளவுதான் இருக்காங்க. ஏன் அவங்க அத்தனை ஆயுதத்தையும் இதுவையும் களமிறக்கி அப்படியே ஒட்டுமொத்தமாக வடக்கு இஸ்ரேலை அழிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாத்தையும் ஒரே நேரத்திலே இறக்குறது அப்படிங்கிறதே முட்டாள்தனம். அது வந்து எதிரிக்கு வந்து சாதகமாக போயிடும். தேவையானதை தேவையான நேரத்துல மட்டும்தான் இறக்கணும். அதனாலதான் அவங்களுடைய ஆயுதங்களை அவங்க முழுசா களமிறக்காம இருந்துட்டு இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல இது வந்து காசாக்கான விஷயம் மட்டும் கிடையாது. அப்படியே பார்த்தா அல் அக்ஸாவையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இந்த போர் நீண்டு கொண்டுதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதே போல இன்னொரு முக்கியமான தாக்குதலும் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ட்ரோன்களை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க. 3 ட்ரோன்களை கொண்டு அதன் மீது தாக்குதல் செய்ததுல அந்த கட்டளை தளம், அந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கதான் அவங்க ட்ரோன்களை எல்லாம் தயாரிச்சுட்டு இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதையும் தாக்கியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் வடக்கு இஸ்ரேல்ல கடுமையான தாக்குதலை ஹிஸ்புல்லா செய்து கொண்டிருந்தா, இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க்லயும் வந்து தாக்குதல் இப்போ உச்சம் தொற்றுக்கு. அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் வந்து கடுமையான சண்டை போய் கொண்டிருக்கு. PA அத்தாரிட்டி இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அடக்குறதெல்லாம் போராளிகளை தான் அடக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் பயங்கரவாதிகளை அடக்குறதே கிடையாது. அதே போல நம்ம நேத்து வந்து 2 படையணியை பத்தி பேசியிருப்போம். ஒன்னு இன்ஜினியரிங் படையணி, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 படையணிகள் வந்து நேத்து வந்து அடி வாங்கிச்சுன்னு. அதே மாதிரி இன்னைக்கும் வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய படையணி மீது பெரும் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதே போலதான் இன்ஜினியரிங் படையணியும், அதுல நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் ஒரு 10 பேர் 20 பேருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்துக்கும் வருவாங்க. அந்த படையிலே இன்னும் ஏராளமானவங்க இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அப்படி இன்னைக்கு இன்ஜினியரிங் படையணியும் வந்து பொறி வச்சு தாக்கியிருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படையும் வந்து காலி பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம சொன்னதெல்லாம் கம்மின்னு சொல்லலாம், இதை விட அதிகமான தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து 100கணக்கான இஸ்ரேலிய ராணுவம் இறந்து கொண்டே இருக்கு. இதனால இப்போது இஸ்ரேலுக்கு வந்து பெரும் ஆள் பற்றாக்குறையும் ஆயுத பற்றாக்குறையும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குது.
இதையெல்லாம் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பொதுமக்களுடைய நிலைமையை பார்த்தா காசாவில் அங்கே ரொம்பவே மோசமாக போய் கொண்டிருக்கு. அங்கேயும் மக்கள் வந்து தாக்குதலில் இறந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஹமாஸ் அடிக்கிறத வந்து சொல்கிறீங்க இஸ்ரேல் இராணுவத்தை, ஆனால் அங்கே பொதுமக்களும் தானே பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்ட்டு. போர் ஆரம்பித்ததுலேருந்தே 35,000 பேர் இறந்துருக்காங்கன்னு நம்ம சொல்லும் போதே பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த இடத்த ஒட்டி இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. அகதிகளாக வந்து இடம் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடுகள் இல்லை. அவங்க புல்டோசர் வச்செல்லாம் வந்து இஸ்ரேல் இராணுவம் அடிக்குதுன்னு சொல்லும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. UNRWA தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அவர்களுக்கு அங்கே தொழில் இல்லை. அது எல்லாமே உண்மைதான். அதையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஏன் வந்து ஹமாஸ் செய்யக்கூடிய தாக்குதலை வந்து நம்ம சொல்கிறோம்னா, ஹமாஸ் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த போர் முடிய போகிறது இல்லையா, ஜெயிக்குதா இல்லை தோக்குதா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வந்து மக்களை தாக்குனால மட்டும் இந்த போர் வந்து இஸ்ரேலுக்கு ஜெயிச்சதாக ஆயிடாது. எல்லா கட்டிடத்தையுமே அவங்க அழிச்சிட்டாங்க, அங்கே மக்களை கொன்று குவிச்சிட்டாங்கிறது உண்மைதான். ஆனாலும் ஏன் இன்னும் போர் முடியலைன்னா, இராணுவ ரீதியாக அவங்க தோற்று கொண்டு இருக்காங்க. அந்த இராணுவ ரீதியாக நடக்கிறது தான் போருன்னு அர்த்தம். அந்த போர் செய்திகளை தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அப்பப்போ மக்களை பற்றி சொல்கிறது வந்து அவர்களுக்காக நம்ம வந்து துவா செய்கிறதுக்காகவும் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான். ஆனால் அதை மட்டுமே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இஸ்ரேல் இராணுவம் நம்ம சொல்கிற மாதிரி நூற்றுக்கணக்காகவும் கொத்தாகவும் செத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்காக வந்து காசா மக்கள் அங்கே சாவலை அப்படிங்கிறது அர்த்தமாகிறாது. அவங்களும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க.